வணக்கம். நம்ம வீட்ல அடிக்கடி வர்ற ஒரு பெரிய தலைவலிக்கு ஒரு சூப்பரான மாடர்ன் தீர்வு வந்திருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நாம விளக்கமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax and enjoy the video. Let's get started. Like, share and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe? உங்க வீட்ல இந்த மாதிரி சீலிங்ல ஈரமா திட்டா இருக்கிறதையோ இல்ல பெயிண்ட் அப்படியே உதிர்ந்து விழறதையும் பார்த்திருக்கீங்களா? பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனா இது வெறும் அழகு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லைங்க. இது ஒரு பெரிய பிரச்சனைக்கான எச்சரிக்கை மணி. இந்த மாதிரி மொட்டை மாடியில விரிசல், சீலிங்ல ஈரக்கரை, பெயிண்ட் உரியறது, ஏன் சில சமயம் பூஞ்சை கூட வளரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரச்சனை மேலோட்டமா இல்ல, ரொம்ப ஆழமா இருக்குன்னு அர்த்தம். சும்மா மேல ஒரு கோட்டிங் அடிச்சா அது கொஞ்ச நாளைக்கு தான், தற்காலிகமான தீர்வு தான். சரி, இந்த PU இன்ஜெக்ஷன் விஷயத்தை பத்தி நம்ம முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம இந்த 5 முக்கியமான பகுதிகளை ஒன்னொன்னா பார்க்கலாம். வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது ஒரு பொதுவான வீட்டு பிரச்சனை. மொட்டை மாடியில நாம பாக்குற சின்ன சின்ன விரிசல்களை நாம கண்டுக்காம விட்டா காலப்போக்குல எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு பார்க்கலாம். தண்ணிக்கு ஒரு குணம் இருக்குங்க. அதுக்கு சின்னதா ஒரு வழி கிடைச்சா போதும். இந்த சின்ன விரிசல்கள் வழியா அப்படியே கான்கிரீட்டுக்குள்ள ஊடுருவி உள்ள இருக்கிற கம்பி வரைக்கும் போயிடும். இதனாலதான் உண்மையான பிரச்சனை அந்த விரிசலே இல்ல, அது தண்ணிக்கு உள்ள போக ஒரு பாதையை உருவாக்குறது தான். சரி, அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? சும்மா மேல பூசி சரி பண்ண முடியாதா? முடியாது. இங்கதான் நாம பேச போற இந்த PU இன்ஜெக்ஷன், அதாவது பாலியுரத்தேன் இன்ஜெக்ஷன்ங்கிற ஒரு சூப்பரான நவீன டெக்னாலஜி நமக்கு உதவுது. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இது ஒரு ஸ்பெஷலான கெமிக்கல், ஒரு மாதிரி ரெசின் மாதிரி இருக்கும். இதை நேரா அந்த விரிசல்களுக்குள்ளேயே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. உள்ள போனதும் அது அப்படியே விரிவடைஞ்சு கெட்டியாகி அந்த கசிவை உள்ளிருந்தே ஒரு நிரந்தரமா நீர் புகாத மாதிரி அடைச்சிடும். இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இதோட நோக்கமே பிரச்சனைய மேலோட்டமா மூடி மறைக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலா அந்த கசிவு எங்க தொடங்குதோ அந்த மூலத்துக்கே போய் அதை முழுமையா அடைக்கிறது தான். இதுதான் இந்த டெக்னாலஜியோட பெரிய பிளஸ் பாயிண்ட். சரி, ரொம்ப சுவாரஸ்யமான பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த கெமிக்கல் கான்கிரீட்டுக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் நிஜமாவே என்னதான் பண்ணுது, அது எப்படி அந்த கசிவை முழுசா அழைக்குது, வாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை சிம்பிளா பார்க்கலாம். இதை நீங்க எப்படி கற்பனை பண்ணிக்கலாம்னா, ஒரு எக்ஸ்பேண்டிங் ஃபோம் மாதிரி தான். நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது கொஞ்சமா திரவமா தான் உள்ள போகும். ஆனா அங்க இருக்கிற ஈரப்பதத்தோட சேர்ந்த உடனேயே அது அப்படியே 30 மடங்கு வரைக்கும் பெருசா விரிவடையும். அப்போ யோசிச்சு பாருங்க, கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன ஓட்டைகளை கூட விடாம எல்லாத்தையும் இது நிரப்பிடும். இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இது அப்படியே கல்லு மாதிரி இறுகிடாது. அதுக்கு பதிலா ஒரு ஃப்ளெக்சிபிள் ரப்பர் மாதிரி ஒரு பொருளா மாறிடும். இதனால என்ன நன்மைன்னா, நம்ம கட்டிடம் வெயில் காலத்துல விரிவடைகிறப்பவும் குளிர்காலத்துல சுருங்குறப்பவும் இந்த சீலும் அது கூடவே சேர்ந்து வளைஞ்சு கொடுக்கும். அதனால அதே இடத்துல திரும்ப விரிசல் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுது. சரி, இப்ப இந்த வேலையை எப்படி செய்வாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்னன்னு நாம இப்போ ஒரு மேலோட்டம்லாம் பார்க்கலாம். இது கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனல் செய்ய வேண்டிய வேலை. முதல்ல விரிசல் எங்க இருக்குன்னு சரியா கண்டுபிடிச்சு அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணுவாங்க. அப்புறம் குறிப்பிட்ட இடைவெளியில சின்ன சின்னதா துளைகள் போடுவாங்க. அது வழியாதான் உயர் அழுத்தத்துல இந்த PU கெமிக்கலை உள்ள பம்ப் பண்ணுவாங்க. எல்லா விரிசலும் நிரம்பினதுக்கு அப்புறம் கடைசியா அந்த துளைகளையும் சரியா மூடிடுவாங்க. அவ்வளவுதான். சரி, இவ்வளவும் பண்றோமே, இதனால கிடைக்கிற நன்மைகள் என்னன்னா, எதுக்காக இத ஒரு கிட்டத்தட்ட 100% தீர்வுன்னு சொல்றாங்க? வாங்க அதுக்கான காரணங்களை பார்க்கலாம். இதோட முக்கியமான நன்மைகளை பாருங்க. முதல்ல இது கசிவா அதோட மூலத்திலேயே, அதாவது உள்ளிருந்தே நிறுத்திடுது. அதனால இது ஒரு நிரந்தரமான தீர்வு, பல வருஷத்துக்கு நிக்கும். ரெண்டாவது, நம்ம பில்டிங் லேசா அசைஞ்சாலும் இது ஃபிளெக்சிபிளா இருக்கிறதால பிரச்சனை வராது. மூணாவது, மொட்டை மாடிய உடைச்சு திரும்ப கட்டுறதோட ஒப்பிடும்போது இதுல தொந்தரவு ரொம்பவே கம்மி. முக்கியமா தண்ணி ஒழுகிட்டே இருக்கும்போது கூட இந்த வேலையை செய்ய முடியும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லையா? இப்போ இந்த ஒப்பீட்டை பாருங்க, உங்களுக்கே தெளிவா புரியும். PU இன்ஜெக்ஷனுங்கிறது பிரச்சனைய உள்ள இருந்து சரி பண்ற ஒரு கட்டமைப்பு ரீதியான ரிப்பேர். ஆனா நாம வழக்கமா பண்ற சர்ஃபேஸ் கோட்டிங்கிறது விரிசலை வெளியே இருந்து மூடி மறைக்கிற ஒரு தற்காலிகமான ஒரு அழகுக்கான தீர்வு மட்டும்தான். ஒன்னு சர்ஜரி மாதிரி, இன்னொன்னு பேண்டைட் மாதிரி. இந்த வாக்கியம்தான் இந்த முழு விஷயத்தோட சாராம்சம். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை வெளியே இருந்து பூசி மெழுகிறத விட அது எங்க ஆரம்பிக்குதோ அங்க போய் உள்ள இருந்து சரி பண்றதுதான் உண்மையிலே ஒரு பயனுள்ள தீர்வு.
அப்போ வீட்டு பழுதுபார்ப்பு விஷயத்துல நாம வெறும் அறிகுறிகளை மட்டும் சரி பண்றதை விட்டுட்டு பிரச்சனையோட மூல காரணத்தை கண்டுபிடிச்சு சரி பண்ற இந்த மாதிரி முறைகளை நோக்கி நகர வேண்டியது ரொம்ப அவசியம்னு தோணுதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.